இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தொடர் விடுமுறையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் சதீஷ், பக்தர்களோட வருகை எந்த அளவுக்கு காணப்படுது, விவரம்? வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலானது சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகின்றது. மேலும் இந்த கோவில் கடற்கரை அருகில் அமைந்துள்ளதால் இந்த கோவிலுக்கு ஒரு பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாளுக்கு அதிகரித்து வருகின்றன. மேலும் விடுமுறை நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் தொடர் விடுமுறை மற்றும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கோவில் நடை அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் 6 மணிக்கு உதயமாத அபிஷேகம் நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே கடல் நாளைக்கான புனித தீர்த்தத்தில் நீராடி நீண்ட வருஷம் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசன வரிசையும் காத்திருந்த பக்தர்களுக்கு வசதியாக 2 இடங்களில் அவசர வழிகள் அமைக்கப்பட்டுள்ளது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் கோவில் வளாகம் திருவள்ளுவர் போல் காட்சியளித்து வருகின்றன. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.